கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக நமக்கு ஒரு சின்ன கேள்வி. என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஒரு குடும்பம் கர்த்தரை மறந்து வெளியில புறப்படும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்காது. கர்த்தரை மறந்து வெளியில புறப்படும் போது கர்த்தர் எப்படி கூட வருவார்? அதுதான் கேள்வி. இரவு நேரத்திலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க இந்த இரவு நேரம் 1ஆம் தேதி தேவனுடைய சமூகத்திலே தீர்மானம், பொருத்தனை, அர்ப்பணிப்பு, தேவனுக்காக நம்ம எப்படிலாம் வாழ்வேன், எப்படிலாம் நடப்போம், எத்தனையோ நம்ம இதயத்துக்குள்ள நிறைய காரியங்கள் ஆலயத்தில் இருக்கும்போது, அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது, புதிய நாளிலே நம்ம நிறைய தீர்மானம், நிறைய பொருத்தனை பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் நம்ம கண்டினியூவா மறக்காமல் அதே போல நம்ம நடக்கிறோமா? இதுதான் நம்ம இந்த இரவு நேரத்தில் யோசித்து பார்க்கணும். எண்ணி முடியாத நாட்களாய் சில குடும்பம் கர்த்தரை மறந்து வெளியில போயிட்டு வராங்க. அப்படி ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் யாராவது இணைந்திருந்தால் நம்மை நாம் ஆராய்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா இரவு நேரத்திலே எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும், கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும், இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நம்முடைய நினைவு, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு? நான் இன்னைக்கு பகல்ல வெளியில போயிட்டு வரும்போது மத்தியானம் ஒரு 12 மணி, ஒரு 12:30 மணி இருக்கும். நல்ல வெயில். நடு ரோட்ல ஒரு பையன் உட்காந்துருக்கான். நல்லா குனிஞ்சு உட்காந்துருக்கான். நான் பார்த்தேன், நல்ல வெயில் அடிக்கு, இவ்வளோ வெயில்ல குனிஞ்சு உட்காந்துருக்கான். என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கூர்ந்து பார்த்தா, அந்த வெயில் தெரியாம குனிஞ்சு உட்காந்து செல்போன் பார்த்துட்டு இருக்கான். வெயில் தெரிய மாட்டுக்கு, நடு பகல் அந்த வெயில்ல கூட அந்த செல்போன் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு தேவனை மறந்து இந்த உலகத்திலே நம்மளை இழுக்கக்கூடிய காரியங்கள் நிறைய வந்துட்டு, நான் இருக்கிற ஏரியாவில் நிறைய காலேஜ் பையங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய பேரை பார்க்க முடியும். டெய்லி காலையில் சாயங்காலம் போகும்போது பார்ப்பேன், ஒரு 80 பேர் பஸ் ஏற நிற்கிறாங்க அப்படின்னா 78 பேர் கையில் செல்போனை பார்த்துட்டு குனிஞ்சு நிற்பாங்க. ரோட்டில் யார் பக்கத்தில் போறா வாரா எதுவுமே தெரியாது, செல்போனை பார்த்துட்டே இருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. இதான் அந்த கடைசி காலம். நிறைய குடும்பம் 1ஆம் தேதி கையில் பைபிள் எடுத்தோட சரி, வீட்டில் பைபிள் அப்படியே செல்ஃபில் இருக்கும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சர்ச்சுக்கு, அவ்வளோதான். கையில் டெய்லி பைபிள் எடுத்து வாசிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்தாச்சா? ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ? திருமண வயசுல வாலிப பிள்ளைகளுக்கு நகை, அந்த புது ட்ரெஸ், அதை மறக்க மாட்டாங்க. எதனாலும் மறப்பாங்க. ஆனா இந்த 2 மட்டும் மறக்க மாட்டாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கணும், இந்த 2 மட்டும் மறக்க மாட்டாங்க. ஒரு பெண்
தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு மறந்து தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி, கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி, ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருந்தால் பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துடணும். அப்பந்தான் ஆசீர்வாதம். நான் உலகத்துக்குள்ளேயும் போவேன், நான் செல்போனுக்குள்ளேயும் போவேன், நான் இஷ்டம் போலையும் வாழ்வேன் அப்படின்னால் அதுல நிறைய மன வருத்தம், மன சஞ்சலம் தான் இருக்கும். இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருக்கா? அதை மட்டும் நம்மை நாம் ஆராய்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தால் போதும். ஏன்னா எத்தனையோ தேசத்துக்குள்ளே இரவும் போலுமாக செய்தி கேட்குறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து சொல்லி ரொம்ப ஆசைப்படுறீங்க. நம்ம தேவனுடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு காத்திருக்கிறோம்? என் ஜனங்களோ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சரா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான், என் ஜனங்கள் தான். எண்ணி முடியாத நாட்களாய், எண்ணி முடியாத நாட்களாய், நாட்கள் அப்படின்னு சொல்லி போட்டு எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இந்த செய்தி கேட்கும்போது யாராவது கர்த்தரை மறந்துருக்கிறீங்களா? யாராவது கர்த்தரை மறந்து வெளியே போயிட்டு வந்தீங்களா? உண்மையிலேயே இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு தானா? ஆவியானவர் உங்களோட பேசியிருக்கிறாரா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்மை நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புடன் இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் எங்களை பாதுகாத்தீங்கப்பா. இந்த 2026ஆம் ஆண்டுலே கர்த்தர் எங்க கூட இருக்கணும்ப்பா, அதுதான் எங்களுக்கு பலன்ப்பா. கர்த்தர் எங்க கூட இருக்கணும்ப்பா, அதுதான்ப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் எங்க கூட இருந்தால் மட்டும்தான்ப்பா எங்க வாழ்க்கை வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். எங்க கூட நீங்க இருப்பீங்களாப்பா? யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, கர்த்தரை விட்டு தள்ளி போன எந்த காரியமா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. நாங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. மனுஷனுடைய சத்தத்தை கேட்டோ, உலகத்துக்கு பின்னாடியோ, எந்த ஒரு காரியத்துக்கு பின்னாடியோ நாங்க போயிடக்கூடாதுப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, இந்த மாசத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நீதிமான் பனையை போல செழிப்பான். இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும். அவங்களுடைய கையின் கிரியில் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய களஞ்சியம் நிரம்பி வழியணும், பாத்திரம் நிரம்பி வழியணும். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. ஜெபிக்கிற அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு திறப்புல நிற்கணும், கிருபை தாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த கிருபை தாங்கப்பா. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இரவு நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்கிறாங்களோ, நாங்க எல்லாரும் உம்முடைய பாதவில் வருகிறோம்ப்பா. எத்தனையோ ஜனங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பலவிதமான பாவத்துக்களை போயிட்டு இருக்கிறாங்கப்பா. ஆனா ஒரு சில ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்காங்கப்பா. என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் என்று உங்க பிள்ளைகளோட பேசுனீங்கப்பா. எந்த குடும்பத்துல கர்த்தரை மறந்து இருந்தாங்களோ, என்னோட பாவத்தை மன்னிச்சிருங்க. இரவு நேரத்திலே உங்க பிள்ளைகளை மறுபடியும் சேர்த்து கொள்ளுங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க.
இரவு நேரத்தில் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ இன்பமான தூக்கம் தாங்க. நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் ஷிஃப்ட்டில் எத்தனையோ இடத்துல வேலை பார்க்குறாங்க. நைட் நேரத்தில் அப்பா டிரைவிங் லைனில் இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, வேறு நாட்டுக்குள்ளே இருக்காங்க, வேறு தேசத்துக்குள்ள இருக்காங்க. எல்லாரையுமே கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு கிருபையை கட்டளையிடுங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் உங்கள் பிள்ளைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கணும். இணைந்துகிற குடும்பங்கள் சந்ததி ஆசீர்வதிங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா காரியத்திலுமே கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. பழுகி பெருகணும், கிருபை தாங்க. இணைந்துகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கற்பத்தினியா ஜெபிருங்க. சந்ததியை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. மாசமாக இருக்காங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக, பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு எங்கே தள்ளி போனாங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலம் இணைந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபடட்டாச்சு. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. அதிகால வெள்ளுமுடைய பாதபிள்ளை கண் வெளிக்கு கத்த கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்காங்கப்பா. ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஆக்சிடென்ட் கேஸ். சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சில குடும்பத்தில் வேறு நாட்டுக்குள்ளே அப்பா தனிமையில் இருக்காங்க, சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்காங்க. விசாரிக்க கூட ஆள் இல்லைப்பா, வயசாயிட்டுப்பா, பலவீனத்தோடு படுத்திருக்காங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ, கை வலி, கால் வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, எந்த குடும்பத்தில் நரம்பு பிரச்சனை, முட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், யாரெல்லாம் இணைந்துக்கணும் அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, சுகமாக்கித்தாங்கப்பா, பலவீனத்தை நீக்கி போடுங்கப்பா, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. அந்த வீட்டுக்குள்ள என் இயேசு கிறிஸ்து ராஜானுடைய சமாதானம் இறங்கி வரணும்ப்பா. நீங்க வாங்கப்பா, உங்க பிள்ளையோட அக்கிரமத்தை பாவத்தை மன்னித்து குணமாக்கி தாங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலம் இணைந்துக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைபடட்டும். எங்களுடைய ஆவி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிகால வேளையில துதிக்கிற துதியோட எலும்பக்கத்தை கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படணும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா, கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல பழுகி பெருகணும். இந்த வருஷத்துல பெருக்கத்தின் ஆண்டா இருக்கணும். வேலையில ஒரு உயர்வு. யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வேலையை தாங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதியிருக்காங்க, வாசல் திறந்து விடுங்க. வெளிநாட்டு புறக்கா ட்ரை பண்ணுறாங்க, வாசல் திறந்து விடுங்க. எந்த இடத்துல உபத்திரப்படுறாங்களோ அதே இடத்துல உயர்த்துங்க. வீடு கட்டுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, இடம் வாங்கன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, கர்த்தர் பிள்ளைகளுடைய கையின் கீழே ஆசீர்வதித்து இடம் வாங்க, வீடு கட்ட கர்த்தர் கிருபை செய்யுங்க. புதுசா வாகனம் சொல்லி ஆசைப்படுறாங்க, கர்த்தர் அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். அப்பா, தமிழ்நாட்டில் உள்ள சிஎம் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா காரியத்திலையும் கர்த்தர் விசேஷமாக உங்க மகனுக்கு ஒரு பலனை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்தவங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா, துதிகன மகிமை எல்லாம் உம்மொருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு எம்மை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக, குடும்பத்துக்காக,
ஜெபிப்போம். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்து விடுங்கள். ஊழியத்துக்காக ஜெபித்து விடுங்கள். இடம் வாங்கறதுக்காக அநேக நாளாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இடத்துக்காக ஜெபித்து விடுங்கள். காட் பிளஸ் யூ. தொடர்பு கொள்ள விரும்பினால் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.